3 விதமாக சொல்கிறார். அதம தூதன், மத்தியம தூதன், உத்தம தூதன். நம்முடைய ஆஞ்சநேயன் உத்தம தூதன். அதம தூதனாக இருந்துட்டா எந்த காரியம் சொல்கிறோமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதை விட வேறு ஏதாவது அவனுக்கு விபரீதத்தை தேடிக்கும்படியாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துடுவான் அந்த அதம தூதன்கிறவன். மத்தியம தூதன் அப்படிங்கிறவன் எந்த காரியத்துக்கு போகிறோமோ அந்த காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவான், மற்றதை கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடுவான். பார்த்துட்டு வந்தியாப்பா, படைப்படம் என்ன இருக்குது, எப்படி போகலாம், எப்படி முற்றுகையிடலாம் தெரிஞ்சுன்னு வந்தியான்னு தெரியாதுப்பான். அது மத்தியம தூதன். உத்தம தூதனாக இருக்கக்கூடியவன் எஜமானன் சொன்னதான ஒரு கைங்கரியத்தை செவ்வனே பண்ணுபவர். அதுக்கு பிறகு அவனுக்கு அனுகூலமாக ஏதாவது ஒரு விசேஷத்தை பண்ணி வச்சுட்டு அவனுக்கு அனுகூலமாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி லட்சணத்தில் தான் ஆஞ்சநேயன் உத்தம தூதனாக கருதப்படுறான். ஆஞ்சநேயன் போய் முன்னாடி ராவணன் முன்னாடி நின்னான். சீதையினிடத்தில் முதலேயே பார்த்தாச்சு, தன்னை யாருன்னு சொல்லிட்டாச்சு. சீதையினிடத்தில் ராமனபிரான் கொடுத்த மோதிரத்தையும் கொடுத்துட்டார், சீதாதேவி கொடுத்த சூடாமணியும் வாங்கி வச்சுன்னுட்டார், உத்திரியத்தில் வாங்கி வச்சுன்னுட்டார். உடனே கிளம்பி வரலாமோ இல்லையோ, ஆனால் ராவணனை பார்க்கணும், ராவணன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயனுக்கு அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சார். டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. அதனால் அவனுடையதான வனத்தை, உத்தியாவனத்தெல்லாம் அழித்து அதை நாசம் பண்ணி, அது எப்படி வளர்த்தானோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லும்படியாக நாசம் பண்ணி, அப்புறம் குரங்குகள்லாம் அனுப்பிச்சு இந்திரஜித்தால் பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டி கொண்டு வந்து நிறுத்தினா. பிரம்மாஸ்திரத்துக்கு ஆஞ்சநேயன் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கட்டுப்பட்டது போல இருந்தான். காரணம் என்னென்னா ராவணனை பார்க்கணும்னு. ராவணனை பார்த்த உடனே, ஆஞ்சநேயன் பார்த்த உடனே ராவணன் கேட்குறான், நீ யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே ஆஞ்சநேயன் ஞாபகப்படுத்துகிற ராவணன் இடத்துல, வாலி தெரியுமா உங்களுக்கு, வாலியை பார்த்துருக்கேளா அப்படின்னு. உடனே ஓ வாலி தெரியுமே, கிஷ்கிந்தையில் ராஜ்யம் ஆண்டுன்னு இருந்தானே, அந்த வாலியா நீ, அந்த வாலி தான் நீ வந்திருக்கியா இல்லை வேறையா அப்படின்ன உடனே வாலின்னு உடனே புரிஞ்சுட்டான். பயத்தோடு கேட்டான், வாலி வந்துட்டானா, வாலி ஒன்று அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு பயந்தான். ஏற்கனவே அவன் அடிபட்டதுனால ராவணனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ ஆஞ்சநேயன் சொல்கிறாரு, கம்பநாட்டு ஆழ்வார் அனுபவிக்கிறான். அஞ்சலை அரக்கர் பகர் விட்டு அந்தனன் சென்றனன் வெஞ்சின வாலி மீளான் வாலும் போய் மிளிர்ந்தது அன்றே. முதல்ல ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய வார்த்தை அஞ்சலை. நீ கவலைப்பட வேண்டாம் ராவணா, நான் வாலியோன்னு நினச்சின்னு கவலைப்பட வேண்டாம், வாலிதான் என்னை அமுச்சுட்டான்னு நினச்சின்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உனக்கு முதல்ல ஆஞ்சநேயன் முதல்ல வாலிக்கு, ராவணனுக்கு அபயம் கொடுக்குறானா, கவலைப்படாத அப்படின்னு. அஞ்சலை அரக்க பகர் விட்டு அந்தனன் சென்றனன். அவன் இப்போ இல்லை, வாலி போயாச்சு. வாலி போயாச்சா? வாலியை யாராலையுமே வதம் பண்ண முடியாதே, அவன் பெரிய பராக்கிரமசாலியாச்சே. அவனை யார் கொன்னா, யார் அவனை வதம் பண்ணினா அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை திருப்பி வந்துடுவானோங்கிறதுக்காக கேட்குறேன். திருப்பி போனவன் திருப்பி வரமாட்டான் ஐயா, கவலைப்படாத. ஆஞ்சநேயன் சொல்கிறான் ராவணன் இடத்துல, வெஞ்சின வாலி மீளான் வாலும் போய் மெளிர்ந்ததன்றே. வெஞ்சின வாலி மீளான், மறுபடியும் வாலி வரமாட்டான். வாலின்னு எதுக்கு பேரான், வால் நீளமாக இருக்குமா, ரொம்ப நீளமாக இருக்குமா, அதனால தான் வாலின்னு பேரான். அந்த வாலில் தானே இவனை கட்டி இந்த சமுத்திரம் அந்த சமுத்திரம் அலைஞ்சு இந்த மலையில் இடித்து அந்த மலையில் இடித்து அவ்வளோ அவஸ்தைப்பட்டான். அதனால் வாலின்னா பயமா. உடனே கேட்டால் வாலி இல்லைங்கிற, போனவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்கிற, ஆனால் இந்த வாலியை யார் கொன்னா, யாராலையும் கொல்ல முடியாது, எத்தனை நாள் யுத்தம் நடந்தது அப்படின்னெல்லாம் விசாரித்தான். அப்போ ஆஞ்சநேயன் சொல்கிறாராம், அஞ்சன வண்ணன் தன் அடுகணை ஒன்றாள் மாழ்கி துஞ்சினன் எங்கள் வேந்தன். அஞ்சன வண்ணன் தன் அடுகணை ஒன்றாள் மாழ்கி. அஞ்சன வண்ணன் ஆச்சரியமான நீலமேக சியாமலன் இல்லையா? இந்த ராமபிரான் எங்களுடைய தலைவன் இருக்கிறானே ராமபிரான்,
அந்த அவனுடையதான ஒரு கணையினால, ஒரு அம்புனால